கெனோலாஸ் கிச்சனில் உலக இட்லி தினத்தில் ஒரு டிப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவோம், பட் இந்த இட்லி சாஃப்டாக வருதா இல்லையான்னு ரொம்ப கவலைப்படுவோம். நான் சொல்லி கொடுக்குற இந்த டிப்பில் நீங்கள் தைரியமாக இட்லியை சாஃப்டாக வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இட்லியை நம்ம செய்ய முடியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இதே ரிசல்ட் எப்போவுமே உங்களுக்கு வரும். நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. வழக்கமாக நாம் அரிசி உளுந்து ஊற வைப்போம் இல்லையா. நான் இட்லி அரிசி 4.5 ஆளாக்குக்கு 1.5 ஆளாக்கு உளுந்து போடுவேன், ஒன்றா தான் ஊற வைப்பேன். நீங்கள் உங்களோட ரேஷியோஸ் எப்படியோ அது மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று நான் சேர்க்க சொல்லுவேன். 2 கைப்பிடி அளவு வெள்ளை அவல். அந்த வெள்ளை அவலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த அரிசி உளுந்தோடய நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரப்போகிறேன். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரிசி உளுந்தோடய நாம் இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த அவலும் நல்லா ஊறி வரணும். 3 to 4 hours நான் ஊற வைப்பேன். இன்றைக்குமே ஊற வச்சு ஆட்டி எடுத்துகிட்டு ஓவர் நைட்டு நான் அதை ஃபர்மெண்ட் பண்ண விடுவேன். இப்போ பாருங்கள், ஃபர்மெண்ட் பண்ண மாவு எவ்வளோ ஸ்னோ மாதிரி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மாவில் நான் வெறும் உப்பு மாத்திரம்தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சியும் சரியாக இருக்குது. ஸோ தண்ணி எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இந்த உப்பு மாத்திரம் நல்லா ஈவனாக கலக்கி விட்டுட்டு நான் இட்லி சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாவு பதம் சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ முக்கியமாக இன்னொரு டிப்பு கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி கரண்டி நல்லா பாட்டம் அகலமாக இருக்கிற கரண்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை சுடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் தோசைக்கல்லில். இப்போ வாங்க இட்லி சுட்டு எடுத்துக்கலாம். நான் இட்லி சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒன்றா நம்ம அதை எடுத்து ஒரு ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் துணியில் இட்லி ஊற்றி எடுக்கிறதுனால எடுங்க. நான் இந்த மாதிரி தான் அந்த குழியில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நான் ஊற்றி எடுத்துடுவேன். அப்புறம் இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துடுவேன். ஸ்கூப் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துகிட்டு ஹாட் பேக்கில் மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நாம் ஈஸியாக சூடாக பரிமாற முடியும். இப்போ இட்லி சர்வ் பண்ணும்போது நல்லா பொட்டுக்கடலை தேங்காய் அரைச்ச சட்னி, அதை நான் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். கூட முருங்கைக்காய் சாம்பார். இப்போ நம்ம இட்லியை சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு இட்லியை நான் உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதே ரிசல்ட் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். இதே மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இட்லி, அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.